தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக திகழ்பவர்கள் விஜய் மற்றும் அஜித். இவர்கள் இருவரும் இணைந்து ராஜாவின் பார்வையில் மட்டுமே நடித்துள்ளனர். கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்ட இருவரும் திரையுலகின் இரு துருவங்களாக ரசிகர்களால் பார்க்கப்படுகின்றனர். ஆனால் திரை வாழ்வை கடந்து இவர்கள் நல்ல நண்பர்கள் என்று பலரும் தெரிவித்துள்ளனர். தளபதி விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடங்கும் முன் நடிக்கும் கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸுக்காக காத்திருக்கின்றனர். அதே சமயம் அஜித் குமார் தனது கார் பந்தய கனவுகளை நனவாக்குவதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இவர்களின் இந்த முதிர்ச்சியான அணுகுமுறையே இவர்களை திரையையும் தாண்டி சிறந்த ஆளுமைகளாக காட்டுகிறது. விஜய் அரசியலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் கால் பதிக்கும் இந்த நேரத்தில் அவரது நண்பராகவும் சக போட்டியாளராகவும் அஜித் அவருக்கு தரும் இந்த மறைமுக ஆதரவு ஆரோக்கியமான போட்டியின் உச்சம். ஷாலினியின் இந்த பகிர்வு தேவையற்ற ரசிகர்கள் மோதல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும் என்று சினிமா விமர்சகர்கள் கருதுகின்றனர். திரையில் இவர்கள் எதிரிகளாக சித்தரிக்கப்பட்டாலும் திரைக்கு பின்னால் இவர்கள் ஒரு தங்கமான உறவை வளர்த்து வருகிறார்கள். ஒருவரை ஒருவர் வீழ்த்த நினைப்பதல்ல, ஆரோக்கியமான போட்டி. ஒருவரின் வளர்ச்சியை மற்றவர் கொண்டாடுவதுதான் உண்மையான ஆளுமை என அஜித் மனைவி ஷாலினி ஒரு விழாவில் பேசியிருந்தார். தமிழகத்தில் 108 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம் தலைமையில் புதிய அரசு அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைவதில் தொடர் சிக்கல் நீடித்தது. பெரும்பான்மையை நிரூபிக்க 118 இடங்கள் தேவை என்பதால் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்தனர். தற்பொழுது தாவேகா 120 இடங்களுடன் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை பிடித்துள்ளனர். தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆனதும் அஜித் போனில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். விரைவில் முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்து கூற இருக்கிறாரா? குடும்பத்துடன் விஜயை அஜித் சந்திக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பாக இவர்கள் இருவரும் பரஸ்பரம் தங்களின் வளர்ச்சி குறித்து பெருமிதம் கொள்வதாகவும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதாகவும் ரசிகர்கள் பேசி வருகின்றனர்.